ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனகிராம். அனகிராம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு அனகிராம்னு நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஒரு வேர்டு நகரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னன்னா இந்த ரெண்டுத்துலேயும் சேம் லெட்டர்ஸ் தான் எனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம். சரி, வேற கலர் எடுத்துக்கிறேன். ம் எம் எம், ஏ ஏ, ஆர் ஆர், ஜி ஜி, ஏ ஏ, ஏ ஏ, என் என். அதாவது இந்த லெட்டர்லையும் இந்த வேர்ட்லையும் இந்த வேர்ட்லையும் சேம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் சேம் லெட்டர்ஸ் தான் இருக்கணும் எனக்கு. ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம். ஹேஷ் மேப்ல ஒன்று. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன நம்மளுக்கு அனகிராம். ம் இப்போ இதனோட ஒரு கேரக்டரா நான் வந்து ஹேஷ் மேப்ல போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேஷ் மேப் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹேஷ் மேப் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏவா. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஏ இஸ் டு ஒன்னு எடுத்துப்பேன். அடுத்து வந்து எனக்கு என்னா, என் இஸ் டு ஒன்னு. அடுத்து திருப்பி ஏவா, ஏவை பார்த்து ஏ ஒன்னு இருக்கிறத டூன்னு மாத்திப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு, எனக்கு ஜி இருக்கா, ஜிக்கு வந்து ஒன்னு, ஆருக்கு ஒன்னு. அடுத்து திருப்பி ஏ, அப்ப ஏவை வந்து த்ரீன்னு மாத்துவேனா. அடுத்து எம், எம்முக்கு வந்து ஒன்னுன்னு மாத்துவேன். ஸோ என்னோட ஹேஷ் மேப்ல இது கண்டெய்னர் இருக்கும். ஹேஷ் மேப் புரியலன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போதான் ஹேஷ் மேப்னா என்னன்னு புரியும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வேர்டை எடுத்துட்டு செகண்ட் வேர்டை எடுத்துக்கிறேன். செகண்ட் வேர்டு எனக்கு என்னது, நகரம். நகரம். இப்போ நான் இதுல இருக்க ஒன்னொன்னுத்தையா இங்க அடிச்சுட்டு வர போறேன். இப்போ என்னு, ஃபர்ஸ்ட் என் இருக்கா, ஸோ என் வந்து 0 ஆயிடும். அடுத்து ஏ, ஏ ஒன்று கம்மி பண்ணி 2. ஜி, ஜியை வந்து 0வா மாற்றிக்கிறேன். அடுத்து திருப்பி ஏ, ஏ வந்து 1ஆ மாற்றிக்கிறேன். ஆர், ஆர் வந்து 0வா மாறும். திருப்பி ஏ, ஏ வந்து 0வா மாறிட்டு லாஸ்ட்ல எம் 0வா மாறிடும். இப்போ எனக்கு ஹேஷ் மேப்பில் ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆச்சு 0க்கு மேலேயோ இல்லை 0 கீழேயோ இருந்தாலே எனக்கு அனகிராம் கிடையாது. எனக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே 0 இருந்துச்சுன்னா தான் அது என்னோட அனகிராம். ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி இதே லாஜிக் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை நோட்டில் நீங்கள் அழகாக ஒரு வேர்டாக ஹேஷ் மேப்பில் நீங்கள் போட்டுன்னு அதை அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு லைன் இருக்கு, அதை நான் கோட் பண்ணும் போதே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லீட் கோடில் கோட் பண்ணிட்டு அது லீட் கோட் இல்லாமல் எப்படி இன்டர்வியூலையும் கோட் பண்ணுன்றதை இந்த வீடியோலயே பார்க்கலாம். இப்போ என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் வேலிட் அனகிராம். ரெண்டு கொடுப்பாங்க, அதே தான் அனகிராம் நகரம். அது வந்து ட்ரூன்னு வரணும். அதே ரேட்டு கார், ஏன்னா இங்கே டி இருக்கு இங்கே டி இல்லை, இங்கே சி இருக்கு அங்கே சி இல்லை, ஸோ அது ஃபால்ஸ் வரணும். ஓகே, நான் வந்து ஹேஷ் மேப் தானே சொன்னேன். ஹேஷ் மேப், ஹேஷ் மேப்பில் எனக்கு இங்கே என்னென்ன ஸ்டோர் பண்ணணும், கேரக்டர் ஒன்று ஸ்டோர் பண்ணணும். என் கீ எல்லாம் கேரக்டர் அண்ட் தென் வேல்யூ எல்லாம் இன்டீஜர். ஹெச்எம் எடுத்துட்டு நியூ ஹேஷ் மேப். ஓகே, நான் ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஆட் பண்ணுமா. ஸோ ஃபார், இதுங்க உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் கீழே தள்ளிட்டு ஜூம். இப்போ நல்லா கிளியராகவே தெரியும் கோடு. ஒரு நிமிஷம், என்னப்பா மூவ் ஆக மாட்டேற. ஆ, ஓகே. இப்போ வந்து ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்மளுக்கு என்ன எஸ். ஸோ எஸ் டாட் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். அது ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி வரணும். நம்ம என்ன எடுக்க போகிறோம், கேரக்டர். ஒரு கேரக்டர் எடுக்கணுமா. ஸோ கேரக்டர் சிஹெச் வந்து என்ன, எஸ் டாட் கேரக்டர் அட் ஆஃப் ஐ, ஒரு லெட்டராக எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம், எனக்கு ஹெச்எம், அதாவது ஹேஷ் மேப் டாட் புட். இந்த இடம் தான் லைட்டாக குழம்பும். ஃபஸ்ட்டு கீயா, கீ நம்மளுக்கு கேரக்டர், அதாவது ஃபஸ்ட்டு அனகிராம்னு இருக்குன்னா ஏ, அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு இது கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஹேஷ் மேப்பில் கெட் ஆர் டிஃபால்ட் போட்டு சிஹெச் கமா 0+1. சுத்தமாக இது புரிஞ்சிருக்காது, ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கச்சு ஒன்றுமே புரியலை.
இதை மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு வந்துடுவோம், ஏன்னா அது புரிஞ்சாதான் செம்மையாக புரியும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க அதே டப்பா தான், டப்பாவை மட்டும் உருவிக்கிறேன். ம் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லெட்டர்ஸை பார்க்கணுமா, எனக்கு ஏன்றது ஸ்டோர் ஆகிடும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஏ வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு செகண்ட் டைம் வர ஏவாகவும் இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கெட் ஆர் டிஃபால்ட் ஆல்ரெடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி இருக்குன்னா, கெட் ஆர் டிஃபால்ட் வந்து எனக்கு ஏ வந்து ஒன்றுன்னு வந்துடும். அப்போ இந்த ஜீரோவை இப்போதைக்கு மறைச்சிருங்க. நமக்கு வந்து கெட் ஆர் டிஃபால்ட்டில் ஏ இருக்குன்னா ஒன்றுன்னு இருக்கும். இப்போ செகண்ட் டைம் பார்த்ததுனால +1 2ஆக மாறுமா நம்மளுக்கு. ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சுன்னா 2ஆக மாறணும். இப்போ இல்லவே இல்லை, கெட் ஆர் டிஃபால்ட், அதாவது கெட் ஆர் டிஃபால்ட்டில் என்ன பார்த்தோம், அது இல்லைன்னா ஜீரோன்ற வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்துச்சு ஜீரோன்னு எடுத்துக்குமா, ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டோம்ல, ஸோ +1 நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கணும். ஆர் சப்போஸ் ஆல்ரெடி 2ஓ 3ஓ இருந்துச்சுன்னா +1 பண்ணி ஃபோர்த் டைம் அப்படி நம்ம எடுத்துப்போம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஹேஷ் மேப்பில் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ம் ஓகே, இங்கே ஒரு பெரிய பிளெண்டர். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப் முடிச்சாச்சா. செகண்ட் வந்து ஒரு லெட்டராக அடிச்சுட்டு வரணுமா. நான் என்ன பண்ணுறேன்னா, கஷ்டப்பட்டு டைப் படிக்காம அதே தானே எனக்கு வேணும், சேம் ஃபார் லூப் சேம் கேரக்டரை எடுக்கணுமா, க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, ஆனால் இங்கே செகண்ட் வேர்டு ஸோ டி, அதே மாதிரி கேரக்டர்லாம் டி. இப்போ என்ன பண்ணுன்னா, திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் எல்ஸ் வரணும் நம்மளுக்கு. ஏன்னா இஃப் ஹெச்எம் டாட் கன்டைன்ஸ் கீ, என்ன கீ இருக்கணும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிஹெச் இருக்கணுமா. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சப்போஸ் இப்போ வந்து நகரம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதுல அந்த லெட்டர் இருந்தா தானே. ஸோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும், இல்லாட்டி என்ன பண்ணணும், இல்லாட்டி அது இல்லைப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டில் இருக்கிறது செகண்ட் வேர்டில் இல்லைனாலே நம்மளுக்கு அது அனகரம் கிடையாது, ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ எனக்கு இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஹெச்எம் டாட் புட்டு, ஏன்பா கமா வர, ஹெச்எம்ல புட் பண்ணுறேன். என்னத்தனா ஆல்ரெடி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதில் வந்து இருங்க, ஃபர்ஸ்ட் இதில் ஏ இருக்கு என் இருக்கு. ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து என் பார்க்குறேன்னா, இங்கே இருக்க எண்ணை வந்து அடிக்கணும்ல. ஸோ அப்போ வந்து நான் இருக்கிற லெட்டரை பார்த்துட்டேன் அப்படின்னா, ஹெச்எம் டாட், சாரி ஹெச்எம் கிடையாது, புட் சிஹெச், நம்மளோட என்னன்ற வேர்டை என்ன பண்ண போகிறோம், ஹெச்எம் டாட் கெட் சிஹெச், அதாவது ஆல்ரெடி எத்தனை வாட்டி பார்த்துருக்கோன்றதை பார்க்கணும். என்ன வந்து 3 வாட்டி பார்த்துருக்கலாம், 2 வாட்டி பார்த்துக்கலாம், 1 வாட்டி பார்த்துருக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதை வந்து -1 பண்ணுறோம். 2 வாட்டி பார்த்துருந்தா ஒன்றுத்த அடின்னு சொல்கிறோம், 2 வாட்டி பார்த்துருந்தா அப்பயும் ஒன்றுத்த அடின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இருக்கிற எல்லாம் இந்த ஃபார் லூப்பில் அடிச்சுட்டே வருமா, அடிச்சுட்டே வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்மால் ஃபார் லூப் போட்டுறோம். அது வந்து என்ன போடுறோம், இன்ட் வேல்யூ. எதுக்குன்னா டு நம்ம என்னத்தை இப்போ ட்ராவல்ஸ் பண்ண போறோம்னா, ஹெச்எம் டாட் வேல்யூஸை மட்டும். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், எங்கப்பாவன் இந்த லாஸ்ட் இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், எல்லாமே எனக்கு 0 இருந்தால் தானே அனகிராம்னு சொன்னோம். ஸோ என்ன 0 இருக்கணும், எல்லா கீ இருக்கணும், ஆனால் எனக்கு 0வா இருக்க வேண்டியது எல்லாம் வேல்யூஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் வேல்யூஸ் எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ட்ராவல்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து இஃப் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அப்பயே எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி இதெல்லாம் தாண்டி அவன் கடந்து வந்தானா அவன் தான் உண்மையான அனகிராம், ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா, இப்போ இதை நோட் பண்ணி பார்ப்போமா, அண்ணன் என்ன சொல்கிறா அப்படின்னு. அருமை. ஸ்டார்ட் லென்த் ஓகே ஓகே, அதாவது இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங்கை ட்ராவல்ஸ் லென்த்து கண்டுபிடிக்கிறதுனால லென்த்துக்கு கேர்லி பிராக்ஸ் போடணும், சாரி இந்த சர்க்கிள் பிராக்ஸ் போடணும். ஓகே, இவர் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படி.
இப்போ சப்மிட் பண்ணுறோமா? ஓகே, இது வரைக்கும் வந்து லீட் கோட்லேயே நம்ம எப்படி அனகிராம் சால்வ் பண்ணது பார்த்துட்டோம். இதே நம்மளுக்கு இன்டர்வியூவில் உட்காந்து எழுத சொன்னால் நீங்கள் உட்காந்து இல்லை சார் நான் லீட் கோடில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ வந்து நம்ம ஒரு கம்பைலரில் இதை எப்படி போடணும்னு பார்ப்போமா? 2 மினிட்ஸ் வேலை தான் அது. ஆனால் கம்பைலர் தான் டைம் ஆகிறான். கம்பைலர் ஆன்லைன். அதான் நான் அடுத்த கம்பைலர் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்துடும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஆஸ்டிக். ஓகே, பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் காப்பி அடிங்க. ஃபங்க்ஷன் இது வரைக்கும் தானே? இல்லை இல்லை, ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் ட்ரூ வரைக்கும் வரும். ஓகே, ஒரு நிமிஷம், இதெல்லாம் நிறைய லைன் அந்த மாதிரி இருக்கு. லைனை சரி பண்ணீங்க. நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டோமா? பப்ளிக் பூலியன் எழுதி ஸ்ட்ரிங்னு எழுதிட்டோம். ஸோ அங்கே எழுதின அதே வேலிடோட இது எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஸ்கேனர் எஸ்என் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். அதாவது நான் எதுவுமே பண்ணலாங்க, இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த மெயின் கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பிரிண்டலனில் என்ன பண்ணேன்னா என்டர் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங் எஸ்டிஆரில் எஸ்சிஎன் எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட்டு லைனுன்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை நான் அப்படியே திருப்பி ஒரு காப்பி மட்டும் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு ஸ்ட்ரிங் 2 கேட்குறேன். இங்கே வந்து நெக்ஸ்ட் லைன் நான் எஸ்டிஆர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்ட்ரிங்கு வாங்கிட்டேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம்? 2 ஸ்ட்ரிங்கு தானே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் இஃபெல்ஸ் தான். இஃப் ஃபங்க்ஷன் நேம் என்ன எழுதியிருக்கோம்? இஸ் அனகிராம் எதனா எஸ்டிஆர் கம்மா எஸ்டிஆர் 2, அதாவது ஸ்ட்ரிங் 1 கம்மா ஸ்ட்ரிங் 2 இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன்? பிரிண்டலனில் அனகிராம். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து இஃப் தப்பாக இருந்துச்சுன்னா எல்ஸ் லைன்னா பிரிண்டலனில் நாட் அனகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ரன் அடிக்கிறேன். இப்போ if நான் ஸ்டாட்டிக் வாய்டா. ஓகே, ஓகே, இங்கே வந்து ஸ்டாட்டிக் இல்லையா? பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலியன். ஸ்ட்ரிங் 1 அனகிராம், ஸ்ட்ரிங் 2 நகரம். இது வந்து அனகிராம்னு சொல்லிடுச்சு. அடுத்து அந்த அனகிராம் இல்லாதது கொடுப்போமா? சிஎஸ்கே ஆர்சிபி நாட்டா அனகிராம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் 1 and 2 வந்து அனகிராமா இல்லையான்னு செக் பண்ணுது. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா அழகாக ஒரு லீட் கோடு சம்மம் பார்த்துருப்போம். அந்த லீட் கோடு ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம எப்படி மெயின் ஃபங்க்ஷன் எழுதுதுன்னு பார்த்துருப்போம். முக்கியமாக அனகிராம் எப்படி எழுதுன்றதை பார்த்துருப்போம். அனகிராம் எங்கப்பா? ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ.